ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் கலரில் ஒரு கத்திரிக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி, சாதம், தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 4 வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எது சொத்தை பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் கட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ள பூச்சிலாம் இருந்தால் தெரியும். பாருங்கள், எந்த பூச்சி இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது கத்திரிக்காய். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் சேர்த்திருக்கேங்க, அதை சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நான் 3/4 கப்பு சேர்த்திருக்கேங்க. நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. 3/4 கப் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயங்க நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதுங்க. நம்ம அப்போயே வந்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இல்லாட்டி நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வதங்கக்குள்ளே வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நமக்கு கலர் மாறிடும். பாருங்கள், கத்திரிக்காயை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், கலர் மாதிரி கத்திரிக்காய் நல்லா இதிலே நமக்கு பாதி கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா, கொத்தமல்லி, அதை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை வந்து ஸ்டிம்மில் வச்சுருங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சமாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் சின்ன மூடியாக உள்ளதில் வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி கூட நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கும். கறி மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த கத்திரிக்காய் மசாலா ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உடையாத மாதிரி நம்ம வந்து மெதுவாக கிளறி விடணுங்க. ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.